பாதுகாப்போம், மரங்களை பாதுகாப்போம், பாதுகாப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். போராளி மருத்துவர் ஐயா வாழ்கவே, மருத்துவர் அன்புமணி, சுற்றுச்சூழல் பாதுகாவலர், மருத்துவர் மரங்களை அழிக்காதே, பசுமையை பாதுகாக்க, மரங்களை பாதுகாக்க, அறவழியில் போராட்டம், 100 ஆண்டு பழமையான ஆலமரம் சாலையை அகலப்படுத்தும் தமிழக அரசே எங்களோடு வாழ்ந்து வந்த தலைமுறையாக வாழ்வையை அழிக்காதே. தமிழக அரசே தமிழகம் முழுவதும் ஆலோசனைப்படி பசுமை தாயகம் நடத்துகின்ற போராட்டம் நட்டாதே வெட்டாதே செயல்படுத்தி அந்த மரங்களை நட்டுவிட்டு சாலையை அகலப்படுத்தி பசுமை தாயகம் அமைப்பு மாற்று இடத்தில் நடவு செய்து சாலையை விரிவுபடுத்தி தமிழக மக்களுக்கு ஒன்றாக இருந்த நேர் தரும் இந்த மரமான இந்த ஆலமரத்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்துகிறோம். பசுமை தாயகம் சார்பாக உட்காருமா அழிக்காதே மரங்களை அழிக்காதே. ஆற்காடு முதல் செய்யாறு வரை சாலை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இத்தகைய பணிகளை, சாலை விரிவாக்கத்தை மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரக்கூடிய எந்த நலத்திட்டத்துக்கும் பசுமை தாயகம் எதிர்க்கவில்லை. மாறாக சாலை விரிவாக்கம் என்ற போர்வையிலே இருக்கக்கூடிய மரங்களை அடியோடு அழிப்பதை பசுமை தாயகம் கண்டிக்கிறது. இந்த மரங்களை ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், புங்கன் மரம், நாட்டு மரங்கள் அனைத்து மரங்களும் எந்த வெப்ப காலத்திலும் புயல்களிலும் தாங்கக்கூடிய வேர் வலிமையாக உள்ள இந்த மரங்களை மாற்று நடவு செய்து அருகாமையிலே உள்ள ஏரிக்கரை, குளக்கரை, பூங்காக்கள், இடுகாடுகளை நடவு செய்து இந்த மரங்களை மீண்டும் உயிர் பிழைக்க செய்யலாம். இதை போல 5 மரங்களை பசுமை தாயகம் மாற்று நடவு செய்து உயிர் பிழைக்க செய்திருக்கிறது. இத்தகைய பணியை பசுமை தாயகம் சார்பாக நாங்கள் செய்து மட்டுமல்ல, இந்த அரசு எந்திரம் தங்களிடம் உள்ளது. வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை உங்களிடம் இருக்கிறது. அரசு எந்திரத்தை பயன்படுத்தி தமிழகத்திலே மரங்களை பாதுகாக்க வேண்டும். காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய இந்த வெப்ப காலத்தில் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மரங்கள் அடியோடு அழிக்கக்கூடாது என்பது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கட்டளை ஏற்று இன்று இங்கே நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம். அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம். விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த மரங்களை மாற்று நடவு செய்ய வேண்டும் என்பது பசுமை தாயத்தின் சார்பாக என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.